தாவேக்கா தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சிச்சுன்னா சத்தியமா சொல்றேன் என் அக்கௌண்ட்டே டீஆக்டிவேட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டு போயிடுறேன். சோஷியல் மீடியால ஒரு பிளாட்ஃபார்ம்ல கூட நான் இருக்க. இப்படின்னு சொன்னீங்களே மேடம். மேடம் இப்போதும் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க. ஒரு வீடியோ ஒன்று புதுசாக போட்டிருக்காங்க, அதையே நம்ம பார்த்துருவோமா? ஸோ நான் சொன்ன மாதிரியே என்னோட அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவேன். நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ள என் அக்கௌண்ட்டை நானே டீஆக்டிவேட் பண்ணிடுவேன். அக்கா நாளைக்கு 10 மணிக்குள்ள நல்ல நேரம் பார்த்து கரெக்டாக கிளம்பிடுவாங்க. அதை விட்டு கமெண்ட்ல இப்போ வந்துக்கிட்டு அக்கா நீங்க போகலையா இன்னும் போகலையான்னு கமெண்ட் பண்ணாதீங்க. அக்கா சொல்லிட்டாங்கல்ல. எங்கேயாவது ஒரு மூலையில எவனோ ஒருத்தன் குடிச்சு விட்டு பொண்டாட்டியை போட்டு அடிச்சாலோ இல்லை எவனையாவது ஒருத்தனை கொலை பண்ணாலோ இல்லை எங்கேயாவது ஒரு பொண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்தாலோ இல்லை திரு ஜோசப் விஜய் அவர்கள் தானே காரணம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறுன தலைவனுக்கு மரியாதையா கொடுக்காம மறுபடியும் என்னோட அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி வருவேன். திமுக வந்து திருப்பி கொடுத்து பார்த்ததுல யாரும் கண்டிப்பா திருப்பி கொடுக்க போகுது. அதாவது அக்கா இப்ப போறாங்க, ஆனா தமிழ்நாட்டில் ஏதாவது அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்துச்சுன்னா மறுபடி வந்து விஜய் சார மரியாதை இல்லாம பேசி பழிக்கு பழி வாங்குவாங்க. ஏக்கா என்னக்கா நீங்க இப்படி இருக்கீங்க? என்னக்கா இது? ஒரு பிரச்சனையே இனிமே நடக்கக்கூடாது, தமிழ்நாடு நல்லபடியா இருக்கணும்னு ஏதாவது ஒரு நல்லபடியா பாசிட்டிவா பேசி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போவீங்கன்னு பார்த்தா என்ன நீங்க பண்றீங்க நீங்க? அக்கா நீங்க இன்ஸ்டாகிராமை விட்டு போறதெல்லாம் பெருசா எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நீங்களும் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு ஏதாவது டெவலப் பண்ணி வீடியோ போடணும்னு நினைப்பீங்க. நீங்க போடுங்க, இருந்து ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணி நல்லா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி இந்த இப்போ கூட பழிக்கு பழி வாங்குற மாதிரி எப்போ பிரச்சனை நடக்கும் நான் அப்போ வரண்டான்னு சொல்லி காத்து கிடக்கிற மாதிரி பேசுறீங்க பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது.